குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர்ல டி.ஆர். பால் அவர்கள் இந்த முறை மறுபடியும் நிக்க வருவார். அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, எப்படியாச்சும் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒரு அமைச்சர் ஆயிரலாம். ஐயா 2004 to 2009 வரை ரோடுவேஸ் மினிஸ்டரா டி.ஆர். பால் ஒருத்தார். அவர் அடிச்ச கொள்ளைய பார்த்து அது வரைக்கும் இந்தியால ஒரு அமைச்சர் அந்த அளவுக்கு கொள்ளை அடிக்கல. மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, 2009 மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்த பொழுது கருணாநிதி அவங்ககிட்ட மன்மோகன் சிங் சொல்றாங்க, யாருக்கு வேண்டுமானாலும் மந்திரி கொடுக்கிறேன், ஆனா டி.ஆர். பாலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். மன்மோகன் சிங் அவர்கள் வாயை திறந்து பேசினது அப்பத்தான். நிறைய பேசினாரா இந்தியா தப்பிச்சிருக்கும். யாருக்கு வேண்டுமானாலும் அமைச்சர் கொடுக்கிறேன், டி.ஆர். பாலுக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். 2009 அமைச்சரவை மறுக்கப்பட்டவர் டி.ஆர். பால். அடிச்ச கொள்ளை அப்படி. இன்னைக்கு காஞ்சி போன மாடு வக்கிப்புல பார்த்தா சும்மா இருக்குங்களா? அமர்ந்து ஆசையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாச்சும் இந்தி கூட்டணி வந்துடும், அது எப்படியாச்சும் நம்ம அமைச்சர் ஆயிரலாம். ஐயா, நீங்கள் அதை விடக்கூடாது, கனவுலும் விடக்கூடாது. அவன் கனவுல கூட யோசிக்க கூடாது. நிஜத்தில் நடக்க போவது கிடையாது, ஆனா கனவுல கூட உங்களுக்கு ஆசை வந்துடக்கூடாது. அதை நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஆரம்பிக்கணும். சமீபத்தில் ஒரு திமுக அமைச்சர் சொன்னார், இந்த முன்னாபா எம்பிபிஎஸ் ஐயா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் டைலாக் வரும். அந்த ஆனந்த்னு ஒரு கேரக்டர் இருப்பார், இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் படுத்துட்டு தூங்கிட்டே இருப்பார். அப்ப திடீர்னு கமலஹாசன் ஐயா கேட்பாரு, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா அப்படின்னு. இந்த காங்கிரஸுக்குங்க உயிர் வர்றது எப்பன்னா எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. அந்த சப்ஜெக்டுக்கு என்னது எலெக்ஷனா? எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்களாமா, எல்லாம் வாங்க வாங்க சீட்டு கேட்கலாம். அதுவரை கும்பகர்ணை போல 4.5 ஆண்டுகள் தூங்குவாங்க. ஏதாவது தமிழ்நாடு பிரச்சனையை பேசி பார்த்துருக்கீங்களா? சென்னை வெள்ளத்துல போய் மக்களுக்கு ஒரு பிரெட்டோ டீயோ ஒரு பிஸ்கட்டோ வாங்கி கொடுத்தாங்களா? தென் தமிழக வெள்ளத்துல போனாங்களா? எங்கேயும் எதுவுமே செய்யவில்லை. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்தவரை அந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வருவதே எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதனால் நீங்க எந்த காரணத்திற்கும் காங்கிரஸ், இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் நீங்கள் ஆட்சிக்கு எந்த காரணத்திலும் விடக்கூடாது. அதை நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் இந்த மண்ணிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அந்த வரலாற்று பிழையை நாம் அரசியலை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு வைத்துவிட்டு